ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்வீட்லின் பியோ. இது வந்து ஒன் டே ஈவினிங்லேருந்து மறுநாள் மார்னிங் நான் காலேஜுக்கு போகிறது வரை உள்ள ரொட்டீன் போட்டிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது ஆக்சுவலாக லாஸ்ட் வெனஸ்டே ஈவினிங்கும் அப்புறம் தேர்ஸ்டே மார்னிங்கும் உள்ள விலாக் தான் பார்க்க போகிறோம். வெனஸ்டே ஈவினிங் நைட்டுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது மாவு இருந்தது. சரி, இட்லின்னு சொன்னால் பாப்பா ரொம்ப சாப்பிட மாட்டா, தோசைன்னா பாப்பாவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தோசையுமே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். தோசை நல்லா பாப்பா நல்லா முறுமுறா வேணும்னு கேட்டதுனாலே அவளுக்கு மட்டும் தனியாக நல்லா முறுமுறான்னு ஊற்றிட்டு எங்களுக்கு கொஞ்சம் சிம்பிளாகவே தோசையை ஊற்றிட்டேன். பாப்பாவிட்டையும் சரி ஹஸ்பண்டையும் சரி இட்லி வேணுமா தோசை வேணுமான்னு கேட்டால் என்னவோ மோஸ்ட்டாக எல்லாருமே தோசை தான் சொல்கிறாங்க. அது எதனாலன்னு தெரியலை. ஆனால் எனக்கு இட்லின்னு சொன்னால் சாம்பார் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நைட்டு சிம்பிளாக ஏதாவது குழம்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பாப்பா தோசை முறுமுறாக வேணும் அப்படின்னு சொன்னனால பாப்பாவுக்கு மட்டும் ஒரு தோசை தனியாக முறுமுறான்னு செய்ய ஆரம்பிச்சிட்டு, எனக்கு ஆக்சுவலாக தோசை மறித்து திருப்பி திருப்பி போட்டு எடுக்கிறத விட ஒரு பக்கம் மட்டும் போட்டுட்டு அப்புறம் மூடி வச்சு இந்த ஆப்பம் போல் செய்து எடுத்தாச்சுன்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் எப்போவுமே அப்படி தான் செய்கிறது. அப்புறம் நைட்டுக்கு தொட்டுக்க தக்காளி சட்னி செய்யலான்னு கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு போட்டுட்டு அப்புறம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், காரத்துக்கு காஞ்ச மிளகாயம் போட்டுக்கலாம், இல்லைனா பச்சை மிளகாய் இருந்தால் பச்சை மிளகாயம் போட்டுக்கலாம். ஆக்சுவலாக இந்த சட்னி ரொம்ப சிம்பிளாகவே நம்ம செய்து முடிச்சிடலாம். அதுக்கு வேண்டி தான் நைட் ஆனாலே இந்த சட்னியை சூஸ் பண்ணுறது. நான் இன்றைக்கி இதுக்கு 2 வெங்காயம் மட்டும்தான் எடுத்தேன். பெரிய வெங்காயம் 2 எடுத்துகிட்டு அதை சின்னதாட்டு ஸ்லைஸாட்டு கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிட்டு அதோட பச்சை வாசனை போன உடனே கொஞ்சமாட்டு அதில் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த தக்காளியுமே அதில் ஆட் பண்ணிவிட்டு கூட கொஞ்சம் மஞ்சத்தூளை மிளகாய்த்தூளை மட்டும் போட்டிருந்தேன். உங்களுக்கு கொஞ்சம் கூட காரம் தேவை அப்படின்னா வத்தல் சேர்த்தா இன்னுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் பாப்பா ரொம்ப காரம் எடுத்துக்க மாட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு வத்தல் மட்டுமே சேர்த்தேன். கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி அதோட பச்சை வாசனை போகிறது வரை மட்டும் வதக்கினா போதும். இந்த சட்னிக்கு ஆயில் ரொம்ப கம்மியாக ஊற்றினாலே போதும். அது நல்லா தக்காளி தொக்கு மாதிரி வரணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனையெல்லாம் போன உடனே அதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா அதை ஆற வைக்கணும். நல்லா ஆறின அப்புறம் தான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதை நல்லா அரைச்சி எடுக்கணும். நல்லா மை போல் அரைச்சி எடுக்கணும் அப்படின்னு கிடையாது. கொஞ்சம் ஒரு 2-3 வாட்டி கிரைண்ட் பண்ணி தண்ணி ஊற்றி அரைக்கணும்னு தேவைப்பட்டுனா அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சமாட்டு தண்ணி சேர்த்து தான் அரைச்சி எடுப்பேன். என்ன தான் இன்னுமே கொஞ்சம் சாப்பிடக்கு நல்லா டேஸ்ட்டாக இருந்த மாதிரி இருக்கும். இந்த வீட்டில் இந்த சட்னி ரொம்ப பிடிக்கும்னா அது எனக்கும் பாப்பாவுக்கும் தான். பாப்பாவுக்கு இந்த சட்னி வச்சாச்சுன்னா எதுவும் சொல்லாமல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்ருவா. ஃபைனலாக நம்மளோட சட்னியாக ரெடி ஆகிடுச்சு. வாங்க நம்மளோட சட்னியை டேஸ்ட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுன்னு. நிஜமாகவே இது இட்லி தோசைக்கெல்லாம் செம டேஸ்ட்டாக இருக்கும். நான் தோசைக்கு தான் வச்சு சாப்பிட்டேன். சாப்பிடவே அவ்வளவு நல்லா இருந்தது. பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சட்னி. அவசரமாக குழம்பு செய்யணும், டைம் இல்லை அப்படின்னு சொல்லும் சமயத்தில் இந்த சட்னி நம்ம செய்யலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்யவுமே. அப்புறம் நைட்டு ஹஸ்பண்டுக்கும் தோசைக்கு கூட இந்த சட்னியை வச்சு கொடுத்துட்டேன். அவங்களுமே சரி இந்த சட்னி போதும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டாங்க. அப்புறம் எனக்குமே அந்த சட்னியும் தோசையும் தான் வச்சு சாப்பிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் சாப்பிட்டு எல்லோரும் முடிஞ்ச பிறகு பாத்திரங்கள் எல்லாம் இருந்தது. அதை எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். சமைக்கிறோமோ சமைக்கலையான பாத்திரங்கள் மட்டும் வீட்டில் எப்போ பாரு கூடிக்கிட்டே இருக்கும். அதனால் அப்பப்போவே அதை தேய்ச்சி வச்சாச்சுன்னா அடுத்த ஒரு வேலை இருக்காது. சரின்னு பாத்திரம் கழுவிட்டு அப்புறம் கவுண்டர் டாப்பெல்லாம் கிளியர் பண்ணிவிட்டு ஃப்ரெண்டோட வெட்டிங்கு கொடுக்கறது அவங்க வீட்டில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தாங்க அவங்களுக்கு கொடுத்து விடக்கு. அதை எல்லாமே கொஞ்சம் போய் பார்த்துட்டு இருந்தேன். பார்க்க கூப்பிட்டுருந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஆக்சுவலாக இது என்னென்னு பெருசாக சொல்ல தெரியல. இது மணி என்னென்னு தெரியாதனால ஜஸ்ட் வீடியோ மட்டும் காட்டுறேன். இது அந்த பித்தளை சாமானுங்க கொடுக்கறதுக்கு வாங்கி வச்சுருந்தாங்க. அப்புறம் வீட்டில் நல்லா தூங்கிட்டு காலமே எழும்பி வச்சுருந்த பாத்திரங்களை எல்லாம் திரும்ப எடுத்த இடத்துல வைக்கிற மாதிரி இருக்கும். இருக்கிறதுல பெரிய வேலைன்னு சொன்னால் இந்த பாத்திரங்களை எடுத்து வைக்கிறது தான். மார்னிங் நேரமாக எந்திரிச்சா மட்டும்தான் வேலை முடியும். அதுவும் இந்த 7:30க்கு மேலே டைம் எப்படி போகுதுன்னே தெரியாது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாகவே போயிடும். அப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சிம்பிளாக ஏதாவது செய்யலாம். ஹஸ்பண்டு வெளியே போகிறேன்னு சொன்னனால சரி எனக்கும் பாப்பாவுக்கும் தானே சிம்பிளாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு
காலமாக பால் காய்ச்சிட்டு பாப்பாவுக்குமே பால் எடுத்து வச்சுட்டு ஹஸ்பண்டுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு அப்புறம் நேற்று வச்ச தோசை இருந்தது, அதையுமே அந்த சட்னியும் கொஞ்சம் இருந்தது, அதில் லைட்டாக கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றி லைட்டாக ஒரு சூடு மட்டும் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு தோசையை சுட்டு பாப்பாவுக்கு மட்டும் புதுசாக தோசை ஊற்றி ஹஸ்பண்டுக்கு அதுக்கு முந்தின நாள் இருந்த தோசையுமே வச்சு கொடுத்துக்கிட்டேன். சிம்பிளாக எனக்கு காலேஜுக்கும் பாப்பாவுக்கும் சாப்பிட என்ன எடுக்கலான்னு பார்த்தா தக்காளி சாதம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நார்மல் சமைக்கிற அரிசியை தான் எடுத்து ஊற வச்சேன். மார்னிங் வந்து ரொம்ப நேரம் வீடியோ எடுக்க டைம் இருக்காது, மார்னிங் படபடன்னு அவசரம். ஏன்னா பாப்பா இப்போ லீவில் இருந்தாலுமே காலமாக அவளுக்குமே சாப்பாடெல்லாம் ஊட்டிகிட்டு தான் போகணும், அதனால் டைம் இருக்காது. முட்டை வந்து பாப்பாவுக்கு வேக வச்சுட்டு சிம்பிளாட்டு செய்கிற தக்காளி சாதத்தை ரெடி பண்ணியாச்சு. குக்கர்லேருந்து எடுத்து பார்த்தா தக்காளி சாதத்தில் மஞ்சத்தூள் போடவே மறந்துட்டேன்னு அப்புறம் தான் பார்த்தேன். சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு பாப்பாவுக்குமே எடுத்து வச்சுட்டேன். பாப்பாவுக்கு மட்டும் முட்டை வேக வச்சு அந்த தக்காளி சாதத்தை கூட வச்சுட்டேன். எனக்கு வந்து ஊறுகாய் தான் எடுத்துகிட்டு போனேன். தயிர் இல்லை, இருந்தேன்னா தயிர் ஆனியன் பண்ணியிருந்தா இன்னுமே தக்காளி சாதத்துக்கு நல்லா இருந்திருக்கும். சரி ஊறுகாய் இருக்குல்லான்னு எடுத்துகிட்டு போயிட்டேன். அப்புறம் இருந்துமே பெருசாக சமைக்காத அப்புறமே பாத்திரங்கள் நிறைய வந்துருந்து. மார்னிங்கே பாத்திரங்களை எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு சரி டைமை பார்த்தா எப்படியும் 7:30க்கு மேலே ஆகிடுச்சு. பாப்பாவுக்குமே சாப்பாடை ஊட்டிட்டு படபடன்னு காலேஜுக்கு கிளம்ப வேண்டியதான். இனி ஆக்சுவலாக பாப்பாவை வந்து ஃப்ரெண்டோட வீட்டில் தான் விட்டுட்டு போயிடுவேன். நான் வந்த பிறகு பாப்பா வந்து கூப்பிட்டுக்குவேன். அது வேறு அங்கேயே தான் அவங்க தான் பார்த்துக்குவாங்க. அப்புறம் எனக்கு பேக்கில் தேவையானதையெல்லாம் அடுக்கி வச்சுட்டு சரி சாப்பாடையுமே எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் பாப்பாவுக்குமே தேவையானதையெல்லாம் லஞ்ச் பேக்கில் எடுத்து கொடுத்து விட்டுருவேன். அவளுக்குமே சாப்பாடு அப்புறம் ஸ்நாக்ஸு அப்புறம் அவளுக்கு விளையாடுக்கு டாய்ஸ் எல்லாமே எடுத்து வச்சு அவளையுமே அனுப்பிடுவேன். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு டைமை பார்த்தா 8:10 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் படபடன்னு நானுமே ரெடியாகி கிளம்ப வேண்டியதான். அதுக்குள்ளே பாப்பாவுமே ரெடி பண்ணி அங்கே கொண்டு அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் நானுமே ரெடி பண்ணி எப்படியும் டைம் வந்து ஒரு 8:35 எல்லாம் ஆகும்போது வீட்டிலேருந்து கிளம்புற மாதிரி ஆகிடுச்சு. சரின்னு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்து போயிட்டாலே போயிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.